السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான 5 துஆக்கள். இந்த துஆக்களை நாம் ஓதுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், இந்த 5 துஆக்களையும் அதனுடைய பலன்களையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். முதலாவது வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகின்றான். அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் அந்தளவுக்கு முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் உறங்கக்கூடிய நேரம். யார் அல்லாஹுக்காக எழுந்து அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய கைகளை ஒருபோதும் வெறும் கைகளாக ஆக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு இந்த நேரத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் இந்த நேரத்தில் துஆ கேட்குமாறு ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம், இந்த தஹஜ்ஜத்தினுடைய அந்த தொழுகையை தொழுதுவிட்டு, இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை இருக்கின்றதே, ஃபர்பான ஐவேளை தொழுகைக்கு பின் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்து இந்த 5 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிக முக்கியமான 5 துஆக்கள். அதில் முதலாவது துஆ அல் குர்ஆன் கூறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் அதிகம் கேட்ட ஒரு துஆ. நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையை தொழுதுவிட்டும் நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆ இருக்குமென்றால் அது இந்த துஆவாகத்தான் இருக்கின்றது. என்ன துஆ? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தவ் வகினா அஸாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தவ் வகினா அஸாபன்னார் என்று வரக்கூடிய இந்த துஆ இருக்கின்றதே, துஆக்களிலே மிகச்சிறந்த ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதியிருக்கக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று இரண்டாவது துஆ, இதுவும் மிகச்சிறந்த ஒரு துஆ, மிக முக்கியமான ஒரு துஆ. என்ன துஆ என்றால்,
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ. நாம் அனைவரும் அறிந்த விடயம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே எறியப்பட்ட பொழுது மலக்குமார்கள் வந்து கேட்டார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நாம் அல்லாஹ்விடம் சென்று உங்களுக்கான உதவிகளை பெற்று வரட்டுமா என்று கேட்ட வேளையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு துஆ, அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா, இந்த துஆவை அதிகம் ஓதுவோம். அதே போன்று மூன்றாவது துஆ, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்த பொழுது ஒரு துஆவை ஓதினார்கள். அந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனினுடைய வயிற்றிலே இருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த துஆ என்னவென்றால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று வரக்கூடிய இந்த துஆவை தான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் அந்த மீனினுடைய வயிற்றிலே இருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வெளியாக்கினார். அதே போன்று நான்காவது துஆ, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பெரும்பாலான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ. காலையில் ஓதினார்கள், மாலையை அடைவதற்குள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். என்ன துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள் என்றால், இதுவும் அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். காலையில் ஓதினார்கள், மாலையை அடைவதற்குள் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். அதே போன்று ஐந்தாவது துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குகின்றான். என்ன துஆ? அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த 5 துஆக்களும் மிக முக்கியமான துஆ. அல் குர்ஆன் கூறக்கூடிய துஆ, அதே போன்று நபிமார்கள் ஓதிய துஆ. இந்த துஆக்களை நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான்.